ஒவ்வொரு செகண்டும் வேர்ல்டில் இருக்க தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கிட்ஹப், எக்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களுடைய யூசர் நேம் டைப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க டைப் பண்ணி ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்குள்ளே அங்கே ஒரு க்ரீன் டிக் வருது. இது நிறைய யூசர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஜஸ்ட் டேட்டாபேஸ் query தானேன்னு நினச்சிக்குவாங்க. பட் ரியாலிட்டியில் அந்த ஒரு க்ரீன் செக் மார்க்கு பின்னாடி மாடர்ன் இன்டர்நெட்டோடைய மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. மெட்டா, கூகுள், கிட்ஹப் மாதிரி பில்லியன் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கு இந்த யூசர் நேம் செக் சாதாரண டேட்டாபேஸ் query கிடையாது. அது பிகம்ஸ் அ மேசிவ் இன்ஜினியரிங் சேலஞ்ச். பிகாஸ் பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் சேம் குளோபல் நேம் ஸ்பேஸில் யூனிக் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஈவன் 1 மில்லி செகண்ட் டிலே கேன் கிரியேட் சீரியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம். அந்த க்ரீன் செக் மார்க்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மாடர்ன் ஆப்ஸ் எல்லாமே இமீடியட் ரெஸ்பான்ஸ் மேலே பில்ட் பண்ணுது. யூசர்ஸ்க்கு இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் வேணும். இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் டிலே ஆனால் யூசர்ஸ்க்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அக்கௌண்ட் கிரியேஷனை பாதியிலேயே கேன்சல் பண்ணிடுவாங்க, அண்ட் ஃபைனலாக அந்த பிளாட்ஃபார்முடைய என்கேஜ்மெண்ட் ட்ராப் ஆகும். அக்கார்டிங் டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சில் 300 மில்லி செகண்ட்ஸ்க்கு கம்மியாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தாலும் ஹியூமன் பிரெயினுக்கு அது இன்ஸ்டன்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ பிளாட்ஃபார்ம் அதுக்குள்ளே யூசர் நேமை வேலிடேட் பண்ணணும், ரூல்ஸ் அப்ளை பண்ணணும், அப்யூஸை டிடெக்ட் பண்ணணும், சஜஷன்ஸை ஜென்ரேட் பண்ணணும், அண்ட் குளோபல் சிஸ்டமில் அப்டேட் பண்ணணும். இது எல்லாமே யூசர் அந்த டிலேவை நோட்டீஸ் பண்ணுறதுக்குள்ளே பண்ணணும். அதனால தான் மாடர்ன் ஆப்ஸ் எல்லாமே சர்ச் ஆஸ் யூ டைப் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைமும் யூசர் நேம் செக் பண்ணுறதுக்கு சப்மிட் ப்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணாமல் டைப் பண்ணவே அந்த யூசர் நேமை வேலிடேட் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணி யூசர்ஸ்க்கு வேலிடேஷனை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு யூசர் நேம் அவைலபிள் இல்லைன்னா அதுக்கான சஜஷன்ஸையும் ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். இது பார்க்க வெறும் சிம்பிளான யூஎக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆக்சுவலாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணப்பட்ட ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஏன் யூசர் நேம் இவ்வளோ முக்கியம்? யூசர் நேம்ங்கிறது வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது. மேசிவ் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் இது யூசருடைய ஐடென்டிட்டி, ஒரு ப்ரொஃபைலுக்கான ரவுட்டிங் URI அண்ட் சோஷியல் கிராஃபுடைய ஃபவுண்டேஷன். யோசிச்சு பாருங்கள், 2 யூசர்ஸ்க்கு ஒரே யூசர் நேம் அலோகேட் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஒரே யூசர் நேம் 2 யூசர்ஸ்க்கு அலோகேட் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல ப்ரொஃபைல் கொலேஷன்ஸ், இம்பர்சனேஷன்ஸ், ப்ரோக்கன் மென்ஷன்ஸ், கரப்டட் லிங்க். ஸோ இங்கே சிஸ்டம் கேரண்டி பண்ண வேண்டியது 1 யூசர் நேம் 1 ஐடென்டிட்டி அக்ராஸ் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் அண்ட் மல்டிபிள் கான்டினென்ட்ஸ். ஆப்டிமைசேஷன் இல்லைன்னா என்ன நடக்கும்? இமேஜின் பண்ணுங்க, ஒவ்வொரு யூசர் நேம் செக்கும் டைரக்ட் கொரியா டேட்டாபேஸில் ஹிட் ஆகிறப்ப இன்டர்நெட்டோடைய ஸ்கேலில் இது ஒரு பெரிய டிசாஸ்டர் உண்டாகும். ஜஸ்ட் 1000 செக்ஸ் பெர் செகண்ட்னு வச்சா 86 மில்லியன் + queries பெர் டே. ரீட் ரெக்வஸ்ட் அதிகமாகிற டேட்டாபேஸோட IO ஓவர்லோட் ஆகும், கனெக்ஷன் பூல் சேச்சுரேட் ஆகும், லேட்டன்சி ஸ்ப்ரெட் ஆகும், பாஸ்வேர்ட் ரீசெட், பேமெண்ட் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சர்வீசஸ் எல்லாம் டவுன் ஆகும். ஸோ ஆப்டிமைசேஷன் இல்லாமல் 1.5 பில்லியன் யூசர் நேம்ஸில் சர்ச் பண்ணுறது பிளானட் சைஸ் லைப்ரரியில் ஒரே ஒரு செல்ஃபை கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த இடத்துல எவ்வளோ எஃபிஷியண்ட்டான அல்காரிதமாக இருந்தாலும் அதுக்கு ஃபிசிக்கல் லிமிட் இருக்குது. அண்ட் இங்கே தான் ரியல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகுது. மாடர்ன் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுற ஃபிலாசபி ஃபாஸ்ட் ரிஜெக்ஷன், ஸ்லோ கன்ஃபர்மேஷன். இதுக்கு மீனிங் மெயின் டேட்டாபேஸ் கிட்ட எவ்ரி ரெக்வெஸ்ட் கேட்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் மல்டிபிள் ஃபாஸ்ட் ஃபில்டரிங் லேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டியான இன்வேலிட் ரெக்வெஸ்ட் டேட்டாபேஸை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் ஆகிடும். இந்த மொத்த ஆர்கிடெக்சரும் மில்லி செகண்ட் லெவல் டிசிஷன்ஸ்க்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு யூசருடைய ப்ரௌசர்லேயே நடக்கும். யூசர் டைப் பண்ணுறப்ப ஒவ்வொரு வேர்டுக்கும் ரெக்வெஸ்ட் சென்ட் ஆகாது. யூசர் டைப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி அப்ராக்சிமேட்டாக 300 மில்லி செகண்ட்ஸ் வரையும் ப்ரௌசர் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ரெக்வெஸ்ட்டை பேக்எண்டுக்கு சென்ட் பண்ணும். இதனால யூசர்ஸ் டிலேவை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் பேக்எண்டுக்கு மல்டிபிள் ரெக்வெஸ்ட்டு ஹிட் ஆகாமல் இருக்கும். இது பேர் டீபவுன்சிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் வேலிடேஷன் வந்துட்டு ப்ரௌசர்லேயே பண்ணுவாங்க. யூசர் நேமோடைய லென்த்து, இன்வேலிட் கேரக்டர்ஸ், ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இது எல்லாமே யூசருடைய ப்ரௌசர்லேயே செக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் வேலிடேஷன் ஃபெயில் ஆனிச்சுன்னா ரெக்வெஸ்ட் சென்டே ஆகாது. பேட் ரெக்வெஸ்ட் எல்லாமே ப்ரௌசர் லெவல்லே எலிமினேட் ஆயிரும். இப்போதான் ஆர்கிடெக்சரே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இப்போவும் ரெக்வெஸ்ட் வந்துட்டு பேக்எண்டில் இருக்க டேட்டாபேஸ்க்கு போகலை, அதுக்கு முன்னாடி தான் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஃபில்டர் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளூம் ஃபில்டர். ப்ளூம் ஃபில்டர்னா அல்ட்ரா லைட் வெயிட் ரேம் பேஸ்டு ஸ்ட்ரக்சர். இது யூசர் நேமை சேவ் பண்ணாது. அதுக்கு பதிலாக அந்த யூசர் நேமுடைய மேத்தமெட்டிக்கல் ஹேஷிங் வேல்யூவை சேவ் பண்ணிக்கும். இன்ஸ்டெட் ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த யூசர் நேமுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை
ஸ்டோர் பண்ணிக்கும். இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, யூசர் நேம் மல்டிபிள் டைம்ஸ் ஹேஷ் ஆகும். அந்த ஹேஷஸை பிட் அரே மேப்பில் பொசிஷன் பண்ணும். ஏதோ ஒரு பிட்டில் 0 இருந்துச்சுன்னா அந்த யூசர் நேம் டெஃபினட்டாக அவைலபிள் இருக்குன்னு அர்த்தம். பட் ஆல் பிட்ஸ் 1னா யூசர் நேம் மைட் பி எக்ஸிஸ்ட். அந்த சிங்கிள் வேர்டு மைட்டு தான் ஜீனியஸ் பார்ட்டே. ப்ளூம் ஃபில்டர் டைனி ஃபால்ஸ் பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணிட்டு மேசிவான பெர்ஃபார்மன்ஸ் கெயினை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் 1 பில்லியன்ஸ் ஆஃப் யூசர் நேம்ஸை ரஃப்பாக 1.2 GB ரேம்லேயே ஸ்டோர் பண்ணிட முடியும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பிளாட்ஃபார்மோடைய கம்ப்ளீட்டான யூசர் நேம் டேட்டாவை மெமரியிலேயே மெயின்டைன் பண்ண முடியும். இதனால நமக்கு யூசர் நேம் லுக்கப்ஸ் வந்துட்டு மில்லி செகண்ட்ஸுக்கும் கம்மியான மைக்ரோ செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இதோடைய நெக்ஸ்ட் எவால்யூஷன் தான் குக்கூன் ஃபில்டர். மாடர்ன் சிஸ்டம்ஸ்லாம் இப்போ குக்கூன் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, ப்ளூம் ஃபில்டர்ஸில் யூசர் நேம்ஸை டெலீட் பண்ண முடியாது. யூசர் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டார்னா அந்த அக்கௌண்ட்டை ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை ஓவர் கம் பண்ணுறது தான் குக்கூன் ஃபில்டர். இது டெலிஷனை சப்போர்ட் பண்ணும், லோவர் ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கும், பெட்டர் மெமரி எஃபிஷியன்சி ப்ரொவைட் பண்ணும். இது மாடர்ன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சூட்டபிள் ஆகும். இதுவரையும் இருந்த லேயரில் பாஸ் ஆன ரெக்வெஸ்ட் ரெட்டிஸை ரீச் பண்ணும். ரெட்டிஸுங்கிறது இன்டர்நெட்டோடைய ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. ரெட்டிஸ் கம்ப்ளீட்டாக ரேம் மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணும். ரெட்டிஸ் அதோட மெமரியில் ரீசெண்டாக கிரியேட் பண்ண யூசர் நேம்ஸ், ட்ரெண்டிங் யூசர் நேம்ஸ், ஹை டிமாண்ட் நேம்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ரெட்டிஸோடைய லுக்கப் ஸ்பீடு வந்துட்டு 1 மில்லி செகண்ட்ஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ரெட்டிஸ் ரேம் மெமரி யூஸ் பண்ணுறதுனால ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸோட 100 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும். இந்த பாயிண்ட் வரையும் மெஜாரிட்டி ஆஃப் இன்வேலிட் ரெக்வெஸ்ட் டேட்டாபேஸ்க்கு ரீச் ஆகாமே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஃபைனலி நம்ம ரெக்வெஸ்ட் டேட்டாபேஸ்க்கு வந்துருச்சு. கசாண்ட்ரா டிபி, டைனமோ டிபி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை அக்ராஸ் ரீஜியன்ஸ் ஸ்டோர் பண்ணணும். டேட்டாபேஸ்க்குள்ளே யூசர் நேமை ஆர்கனைஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு B+ ட்ரீஸை யூஸ் பண்ணுறாங்க. B+ ட்ரீ செல்ஃப் பேலன்சிங் இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதனால ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஸ்பெசிஃபிக் யூசர் நேம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 3 to 5 ட்ராவர்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங். எல்லா யூசர் நேமையும் ஒரே டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஹேஷிங்கை யூஸ் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் மிஷின்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இதனால பாட்டில் நெக் வராது, ஈவனான லோட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் இன்னும் ஒரு டேஞ்சரான ப்ராப்ளம் இருக்குது. இமேஜின் 2 யூசர்ஸ் சேம் மில்லி செகண்டில் அலெக்ஸ் அப்படிங்கிற யூசர் நேமை கிளைம் பண்ணுறாங்க. ஒன்று டேட்டாபேஸ் 2 அக்செப்ட் பண்ணும், இல்லை 2 ரிஜெக்ட் பண்ணும், இல்லைனா டேட்டாபேஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஆயிரும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் அட்டாமிக் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணுறாங்க. யூசர் நேம் அவைலபிள்னு ஒரு யூசருக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த யூசர் நேமை 60 to 120 செகண்ட்ஸ் வரையும் பிளாட்ஃபார்ம் அதை லாக் பண்ணிடுறாங்க. யூஸ்வலாக இதுக்கு ரெடிஸ் இல்லை ஜூகீப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதனால ஒரு யூசர் செக் பண்ணி அது ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு யூசர் செக் பண்ணுறப்ப அந்த யூசர் நேம் அன்அவைலபிள்னு வரும். இந்த சின்ன ரிசர்வேஷன் டெக்னிக் மூலமா சிஸ்டமில் நடக்க வேண்டிய ஒரு பெரிய ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட்ஸை ரிசால்வ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் பிளாட்ஃபார்மில் சைபர் அட்டாக்கர்ஸ் பாஸ்வேர்டை மட்டும் திருடுறதில்ல, அவங்க யூசர் நேம் அதாவது ஒரு யூசரோட ஐடென்டிட்டியும் திருடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸோடைய நேமை ஜஸ்ட் கேரக்டர்ஸை மட்டும் மாற்றி ஐடென்டிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதை காம்பேக்ட் பண்ணுறதுக்கு ஏஐ மாடர்னைசேஷன், பிஹேவியரல் அனாலிசிஸ் மாடல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் ஸ்கேலில் பார்க்குறப்ப ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷனுங்கிறது இப்போது ஒரு ஏஐ ப்ராப்ளமாக மாறிடுச்சு. ஃப்யூச்சரில் யூசர் நேம் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகலாம். இப்போவே கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான், மெட்டா இவங்கெல்லாம் பாஸ்கீஸ், பயோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் இன்டர்நெட் எவால்வ் ஆனாலும் இன்றைக்கும் யூசர் நேம் தான் ஒரு யூசரோடைய பப்ளிக் ஐடென்டிட்டி. ஸோ இந்த வீடியோவில் வெறும் ஒரு க்ரீன் டிக்கு பின்னாடி எப்படி ஒரு கிரேட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஜினியரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாரம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.